இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஆட் ஆஃப் தி டாபிக் என்னென்னா ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி ரவி அவங்களுடைய டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு தான். பொதுவாகவே ஒரு பிரபலங்களுடைய வாழ்க்கையில், அதுவும் குறிப்பாக திரைப்பிரபலங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். எஸ்பெஷலி தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்க அதிகமாக சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதால அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். அந்த வகையில் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரவி உங்களோட டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பேசுபொருளாக நேற்று இருந்துச்சு. ஆனால் இது இன்றைக்கி கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது. அது காரணம் திருமதி ஆர்த்தி ரவி இன்றைக்கி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான். நேற்று ஜெயம் ரவி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, நானும் ஆர்த்தி ரவியும் திருமண பந்தத்திலேருந்து பிரிகிறோம், அதனால் இதை பற்றி இதுக்கு மேலே மேற்கொண்டு பேச வேணாம், நான் திரை மூலயமா தான் உங்களை நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன், இனி நான் அதில் முழுக்க ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அதை அப்படியே மறுத்து திருமதி ஆர்த்தி ரவி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த முடிவு ஜெயம் ரவி தன்னிச்சையாக எடுத்தது, என்னோட டிஸ்கஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நான் பல முறை சந்திக்க முயற்சி பண்ணியுமே கூட நான் அவரை சந்திக்க முடியல. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது காட்டுது. அதாவது தனிப்பட்ட முறையில் என்னை தாக்குறாங்க, என்னுடைய கற்பு மேலே களங்கம் விளைவிக்கிறாங்க, எனக்கு குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்களையுமே காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு நேரம் கொடுங்க, எனக்கு தொடர்ந்து தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நேற்றுக்கு ஜெயம் ரவி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இன்றைக்கி ஆர்த்தி ரவி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இந்த சொசைட்டிக்கு கொடுக்க முடியாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசி அந்த புரிதல் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஜெயம் ரவி ஒரு தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற முன்னணி நடிகர். அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த விவாகரத்துன்ற முடிவு அவருடைய தனிப்பட்ட முடிவு. இதை பற்றி சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு கருத்து தெரிவிக்கிறது, ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ, ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு பேசுகிறதுன்றது அர்த்தம் இல்லாதது. இன்னொன்று சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி வேதனை தெரியும். ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே ஒருத்தங்க போகிறாங்கன்னா எந்தளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக அந்த உறவை அவங்க தொடங்கியிருப்பாங்களோ, அதே நேரத்தில் அந்த முறிவு ஏற்படும் போதும் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அது. திருமணம் இல்லைனா திருமண முறிவு அப்படின்றது ரெண்டு நபர்களுக்குமானது, இல்லை ரெண்டு குடும்பங்களுக்குமானது. அது அவங்களுக்குள்ளே பேச வேண்டிய விஷயமே தவிர சோஷியல் மீடியாவில் உட்காந்து அர்த்தம் கற்பிக்கிறது, ஒருவேளை அப்படி இருக்குமோ இல்லை ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லாதது, மனிதத்தன்மையற்ற செயல்னே சொல்லலாம். அதை தாண்டி இந்த சொசைட்டியில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக வேலையில்லா திண்டாட்டம், இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், பொலிட்டிக்கலாக நிறைய கட்சிகள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்னால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற பல விஷயங்களை விவாதிக்க வேண்டியிருக்கு. இந்த கேஸில் ஜெயம் ரவி, திருமதி ஆர்த்தி ரவி இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை செய்தியாக முன்னாடி சொல்லியிருக்கேன். அதே போல் இதுக்கு முன்னாடி கூட நிறைய செலிப்ரிட்டிஸ் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், ரீசெண்டாக நடந்த ஜிவி பிரகாஷ், சைந்தவி, அதே போல் இதுக்கு முன்னாடி நடந்த சமந்தா, நாக சைதன்யா அப்படின்னு நிறைய செலிப்ரிட்டிஸ் அவங்களுடைய திருமண பந்தத்தை முறிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் வரலை. இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் டிவோர்ஸ் ஏன் நடக்குது, டிவோர்ஸ்க்காக முன் வைக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இந்த டிவோர்ஸ்னால் இந்தியாவோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய டிவோர்ஸ்லேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்ற பல விஷயங்களை இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் வெங்கட். உங்களுக்கு சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூஸை டெய்லி தெரிஞ்சுக்கணும், உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கான்டென்ட்டை டெய்லி கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளாஷ் வெங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்றது பாரம்பரிய கலாச்சாரத்தோடு ஒன்றி தான் நம்ம பார்ப்போமே. குறிப்பாக தமிழ் கல்ச்சரில் திருமணம் அப்படின்றது மூலயமா நமக்கு பல உறவுகள் நமக்கு கிடைப்பாங்க. குறிப்பாக ஒரு ஆண் கணவருக்கு பெண் வீட்டில் இருக்க எல்லா சொந்தமும் தன்னோட சொந்தமாக மாறும். ஒரு பெண்ணுக்கு கணவர் வீட்டில் இருக்க எல்லாருமே தன்னோட சொந்தமாக மாறுவாங்க. இது போக குழந்தைகள் மூலமாக புது உறவுகளுமே நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட திருமண பந்தத்தை ஒருத்தவங்க முறிவு பண்ணுறாங்க, இல்லை டிவோர்ஸ் பண்ணுறாங்க, அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் அது உள்ளே இருக்குது, உடல் ரீதியான துன்புறுத்தல் இருக்கா, இல்லை மன ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற பல விஷயங்கள் இதில் இருக்குது. திருமண உறவு முறிவு அதாவது டிவோர்ஸ்க்கு முக்கியமாக மேஜராக பார்க்க வேண்டிய ரெண்டு பிரச்சனைகள் என்னென்ன முன்வைக்கிறாங்கன்னா, ஒன்று உடல் ரீதியாக துன்புறுத்துறது, இன்னொன்று மன ரீதியாக துன்புறுத்துறது. உடல் ரீதியாக துன்புறுத்துறதுன்றது நேரடியாக அவங்கள போய் அடிக்கிறது, அவங்கள போய் தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லிடலாம். மன ரீதியான துன்புறுத்தலில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது சந்தேகப்படுறது. அதாவது ஒரு பெண்ணோட இல்லை ஒரு ஆணோட தொடர்பு இருக்கா அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. இந்த அஃபர் ரீதியில் மட்டும் சந்தேகப்படுறது இல்லை, ஃபினான்ஷியல் சார்ந்த சந்தேகங்களும் இருக்கும். நீ எனக்கு தெரியாமல் அந்த விஷயத்த பண்ணிட்ட, எனக்கு தெரியாமல் இது வாங்கிட்ட அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் ஒரு குடும்பங்களுக்குள்ளே இருக்கும். இது எந்த அளவுக்கு எல்லா குடும்பங்கள்லேயும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும் அப்படின்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம பேசி தீர்த்துக்க முயற்சி பண்ணணும். ஒரு ஆணோ பெண்ணோ அது பிரச்சனையை முடிக்க தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து
முடிக்க முடியாத பிரச்சனைகள், என்னால் மன ரீதியாக நான் ரொம்ப துன்பப்பட்டுட்டேன், இல்லை வந்து என்னால் இதுக்கு மேலே இந்த லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்ற ஒரு விரக்தியின் உச்சம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு வைலன்ஸ் இருக்குது வீட்டில், அந்த மாதிரினா டிவோர்ஸ் அப்படின்றத ஒரு ஆப்ஷனாக வைக்கலாம், அது ஒரு ஃபைனல் டிசிஷனாக வைக்காதீங்க. சரி, டிவோர்ஸ் ரேஷோ இந்தியாவில் எப்படி இருக்குது மற்ற நாடுகளில் ஒப்பிடும் போது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட டிவோர்ஸ் ரேஷோ வந்து 1%. அதாவது 100 திருமணங்கள் நடக்குதுன்னா அதில் ஒரு திருமணம் வந்து டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து சொல்லுது. மேல் நாடுகளில் வந்து அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக டிவோர்ஸ் வந்து 50% அதோடய ரேஷோ வந்து இருக்குன்னா, இந்தியாவில் 1% தான் இருக்குது. இந்த 1% வந்து ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த 1% கூட இல்லாமல் இருந்த இந்தியாவில் இந்த 1%ன்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இது மேலே மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது டிவோர்ஸ் வந்து எந்த பாயிண்டில் நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். என்னால் இந்த உறவை கண்டினியூவே பண்ண முடியாத வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா டிவோர்ஸ் தான் வந்து பெஸ்ட். ஏன்னா மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டு வேறு ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து 2 உறவுகளை பிரிச்சுக்கிட்டு சுமூகமான வாழ்க்கையை வாழ்கிறது ரொம்ப நல்ல விஷயம். டிவோர்ஸ் அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு முடிவு. 2 இண்டிவிஜுவல்ஸும் அவங்களோட வாழ்க்கையிலேருந்து பிரியறன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தளவுக்கு அது காயத்தை ஏற்படுத்தும், வலியை ஏற்படுத்தும்ன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி செப்பரேட் ஆகக்கூடிய அந்த கப்புள்ஸை வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ் வந்து முழுசாக வந்து ஆதரிக்கணும். அவங்க தான் அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும். அடுத்து தான் இந்த சொசைட்டி பார்வைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டிவோர்ஸ் ஆனவங்களை வந்து சொசைட்டியாக நம்ம பார்க்கும்போது அவங்கள பற்றி ஒரு பேட் ஒப்பீனியன் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம முழுசாக மாற்றி ஆகணும். டிவோர்ஸ் பண்ணவங்களை வந்து ஒரு மாதிரி பார்க்குறது, அந்த பெண்ணை வந்து தப்பாக பேசுகிறது, அந்த ஆணை வந்து தப்பாக பேசுகிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாளைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து எடுத்து அப்போது இந்த சொசைட்டி உங்களை பேசுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த கேள்வி மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரபலம் இல்லை செலிப்ரிட்டி அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு ஈஸியாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம். அந்த வகையில் வந்து டிவோர்ஸ்ன்ற விஷயத்துலையும் நம்ம ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா பிரபலங்களுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை வந்து வேறு, அவங்களுடைய பொருளாதாரம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு அவங்களால ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட முடியும். எல்லாத்துக்குமே டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, உங்களால் அதிலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைகள் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு மட்டும் டிவோர்ஸை வந்து ஒரு ஆப்ஷனாக வைங்க, அது இறுதி முடிவாக எடுத்துடாதீங்க. வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.